ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான காரசாரமான ஒரு ரெசிபி. இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதம் எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அது எப்படி செய்யறதை பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஒரு தோசை தவா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் ஊற்றிட்டு அரை கப் அளவு பச்சை மிளகாய், கூடவே ஒரு 1/4 கப் அளவு பூண்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா லோ ஃப்ளேம்லேயே வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். எந்த அளவுக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லா வரும். நல்லா மிளகாய் இந்த மாதிரி எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. மிளகாய் ஓரளவு நல்லா வறுப்பட்டு கலர் மாறி வந்ததும் இது கூட சேர்க்கறதுக்காக எந்த கப்பில் மிளகாய் எடுத்தீங்களோ அதே கப்பில் 1 கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கோங்க. நான் வறுத்த வேர்க்கடலை எடுத்திருக்கேன். தோலை எடுத்திருக்கேன், அதனால் நான் அப்படியே சேர்த்துருக்கேன். வறுக்காத வேர்க்கடலைனா நீங்கள் மிளகாய் வறுக்கிறதுக்கு முன்னாடியே வேர்க்கடலையை போட்டு முதல்ல வறுத்துட்டு தோல் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் மிளகாய் பூண்டெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் கூடவே 1 டீஸ்பூன் அளவு சீரகமும் சேர்த்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா வேர்க்கடலை இன்னும் நல்லா முருகலாக வரணும், நல்லா வாசம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். நான் மண்சட்டியில் வறுத்து எடுக்கிறேன். மண்சட்டி இல்லைன்னா நீங்கள் தாராளமாக வீட்டில் நீங்கள் யூஸ் பண்ணுற எந்த தோசைக்கல் இருந்தாலும் சரி அதிலே போட்டு நீங்கள் வறுத்து எடுத்துக்கலாம். எதில் வறுத்தாலுமே நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா முருகல் ஆகிற வரைக்கும் வறுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ஓரளவு இது எல்லாமே நல்லா வறுப்பட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் இது கூட சேர்க்கறதுக்காக ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு கைப்பிடி அளவு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை இந்த காம்போடையே சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி இலை எவ்வளோ சேர்த்துக்கிட்டாலும் நல்லா தான் இருக்கும். குறைஞ்சது ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. அதிகபட்சம் நீங்கள் எவ்வளோ வேணாலும் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி இலை சேர்த்ததும் நல்லா இந்த மாதிரி திருப்பி திருப்பி போட்டு நல்லா இலை சுருண்டு வதங்குற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது எல்லாமே நல்லா வறுப்பட்டு நல்லா சுருண்டு வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆற வச்சுருங்க. ஆறினதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுக்கணும். நல்லா ஆறினது பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் விட நீங்கள் அம்மியில் அரைச்சிங்கன்னா டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அதுக்கு ஆப்ஷன் இல்லாதவங்க நார்மலாக நீங்கள் மிக்ஸி ஜார்லேயே போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையுமே அப்படியே எடுத்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இது கூடவே எந்த கப்பில் நீங்கள் வேர்க்கடலை மிளகாலாம் எடுத்தீங்களோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு மாங்காய் எடுத்துக்கோங்க. மாங்காய் தோலை எடுத்துகிட்டு பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் நம்ம தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது, பல்ஸ்லேயே வச்சு அரைச்சி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் மாங்காய் அங்கங்கே இருக்கிற மாதிரி தெரியும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாகவும் அரைக்க தேவையில்லை. இப்போ நம்ம அரைச்ச அந்த மிக்ஸ் நல்லா கையில் இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாம். நல்லா சூடான சாதத்தில் கொஞ்சம் நெய் விட்டு இது போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும். நார்மலாக செய்கிற குழம்பு சாதத்துக்கெல்லாம் பதிலாக ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய்.